Company name Maduram Agencies. RO plant is installation and services பண்ணி கொடுத்துருக்கோம். இது 250 LPH RO plant with automatic full automatic machines. இதே மாதிரி உங்கள் வீடுகளுக்கு உங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது கமர்ஷியல் ஏரியாவில் வீடுகளுக்கு நம்ம 250 லிட்டர் 50 லிட்டர்லேருந்து 2000 லிட்டர் வரை நம்ம RO பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். எதுவும் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. 250 LPH RO பிளான்ட்டு இதுக்கு இப்போ பாட்டம் ஸ்ட்ரெயினர் சாண்ட் ஃபில்டரோட பாட்டம் ஸ்ட்ரெயினர் பண்ணுறோம், பைப்போடு ஓட்டுறோம். பார்த்துக்கோங்க. பாட்டம் ஸ்ட்ரெயினர் போட்டோம். இல்லை வை ஃபஸ்ட் அளவு பார்க்கலாமா? வந்து லேயர் FRP டேங்க்ஸு. இதோட மாடல்னால் 1054 வெசல். ஆக்சுவலாக இதோட லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, இதோட கெப்பாசிட்டி 68 லிட்டர். இதில் இப்போ எதுக்குன்னா இது சாண்ட் ஃபில்டர், மேனுவல் சாண்ட் ஃபில்டர். இதில் உள்ள என்ன இருக்குன்னா இது வெசல் இருக்குது, அவ்வளோ ஒரு பைப்போட. இது வந்து பாட்டம் ஸ்ட்ரெயினர் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபிக்ஸடு. இது உள்ள இருக்குது. மேலே டாப் ஸ்ட்ரெயினர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் என்னெல்லாம் லோட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கல். இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு இதை லோட் பண்ணணும். அடுத்தது 4 சாண்டு, 2வது ஸ்டேஜ். 4 ஸ்டேஜ் இதில் உள்ள ஃபில் பண்ண போகிறோம். 3வது வந்து ஃபைன் சாண்டை உள்ளே இருக்குது, கார்பன். இது 4 உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஹெட்டு மாட்டுது. பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ லோட் பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கல்லை எடுத்து அந்த FRP வெசல் உள்ள லோட் பண்ணுறோம். ஸ்டேஜ் கோரல் சாண்டு. ஃபஸ்ட்டு கூழாங்கல்ல லோட் பண்ணியாச்சு கல். 2வது சாண்டு, கோரல் சாண்டு. அதாவது சின்ன உடஞ்சி கல் தான் ஆக்சுவலாக இருக்குதா. செகண்ட் ஸ்டேஜ் லோடிங். இது 3rd ஸ்டேஜ் மண் சாண்டு. இப்போ சாண்டு போட போகிறோம். மண் அதாவது ஃபைன் சாண்டு. இப்போ 3வது ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜ் மண் ஃபைன் சாண்டு. இது ஆக்டிவேட்டட் கார்பன். கீழே ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சாண்ட் ஃபில்ட்ரு இதில் 4 ஸ்டேஜ் போடுறோம். ஃபஸ்ட்டு பெபிள்ஸு, அடுத்து ஃபைன் கோரல் சாண்டு, அடுத்து ஃபைன் சாண்ட், அடுத்து கார்பன். இப்போ ஸ்ட்ரைனர் இது வந்து டாப் ஸ்ட்ரைனரு வித் மல்டி போர்ட் வால்வு, மேனுவல் வால்வு. இப்போ அந்த இடம்
மல்டி போர்ட் வாங்க க்ளோஸ் பண்ணும். மேனுவல் மல்டி போர்ட் வாங்க. இதில் 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பைபாஸ் பண்ணுறது, பைபாஸ் டு ட்ரைன், டேரெக்டாக ட்ரைன் பண்ணி பைபாஸ், ஃபில்டர் மோட், ரின்ஸு ப்ளஸ் பேக் வாஷ். இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது. மெம்பரன் ஹவுஸில் போடணும். ப்ளம்பிங் ஒர்க் நடந்துட்டு மெம்பரனு 250 LPH மாடல் VM4040. கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ். நம்ம இப்போ 250 லிட்டர் RO பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் மேக்ஸிமம் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். இதுதான் டேங்க்லேருந்து வர நல்லி, டேங்க்லேருந்து வர லைனு. இது இன்கமிங் எடுத்து இது ரா வாட்டர் பம்பு. இது ஒரு ஆஃப் பேஜ் பம்பு. இதோட பர்பஸ் எதுக்குன்னா நம்ம டேங்க்லேருந்து வர தண்ணியை ப்ரெஷராக எடுத்து கொடுக்குறதுக்காக. சில இடங்களில் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், அதுக்காக ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறோம். இதிலேருந்து எடுத்து ஒரு சொலினாய்டு சுவிட்ச் 230 வோல்ட் சொலினாய்டு சுவிட்ச், பம்போட இன்னு பம்போட அவுட்டு சொலினாய்டு சுவிட்ச் வழியாக இங்கே வந்து சாண்ட் ஃபில்டர் வரும். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா இப்போ நம்ம வால்வை திறந்து வச்சுருக்கிறோம். திறந்து வச்சுருந்தோம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பாட்டுக்கு வந்து ரீசர்க்குலேஷனாக போய்கிட்டே இருக்கும். இது ஸ்டாப். மிஷின் ஆன் பண்ணும்போது மட்டும் இந்த சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகும். மற்ற நேரம் ஆஃப் ஆகும்போது கட் ஆஃப் பண்ணி தண்ணி எதுக்கு எங்கே விடாது. இது சப்போஸ் இந்த சுவிட்ச் எதுவும் ஃபெயிலியர் ஆகிருக்கு, எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னா அதுக்காக பைபாஸ் லைன் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது இது வந்து நம்ம சாண்ட் ஃபில்டர், மேனுவல் சாண்ட் ஃபில்டர். இது வந்து இதோட இன்கமிங் லைன், இன்லெட் லைனு, இது அவுட்லெட் லைனு, இது வந்து ட்ரெயின். இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இல்லை. ஃபஸ்ட்டு நம்பர் 1 பர்சன் வந்து ஃபில்டர் மோடு. அப்படிங்கும்போது தண்ணி வந்து ரா வாட்டர் வழியாக இது வழியாக வந்து ஃபில்டர் மோடு போய் உள்ளே போய் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு 4 ஸ்டெப்பு முடிஞ்சு நேராக இது வழியாக நமக்கு இந்த RO ஃபங்க்ஷனுக்கு போயிடும். நம்பர் 2 பேக் வாஷ். நம்பர் 3 ரின்ஸ். பேக் வாஷ்ங்கிறது இது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறது, அழுக்க எடுக்கிறதுக்கு பேக் வாஷ் ரின்ஸ் 2 ப்ரொசீஜர் இருக்குது. இது மேனுவல். ஆட்டோமேட்டிக்னால் நமக்கு இந்த வால்வ் வந்து வராது, இந்த ஹேண்டில் இருக்காது. வால்வ் இருக்கும், பட் ஹேண்டில் இருக்காது, ஆட்டோமேஷனில் நடக்கும். பிறகு இது உள்ள சாண்ட் ஃபில்டர்னால் என்ன? சாண்ட் ஃபில்டரில் 4 ஸ்டேஜ் இப்போ நம்ம போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பபுள்ஸ், கல் பெருசாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ். அடுத்தது கோரல் சாண்டுங்கிறது பாதி கட் பண்ண மாதிரி கல் இருக்கும். அதுக்கடுத்து ஃபைன் சாண்டு, அதுக்கப்புறம் கார்பன், ஆக்டிவேட்டட் கார்பன். இது எல்லாம் உள்ளே இருக்குது. இது உள்ள டாப் ஸ்ட்ரெயினர் பாட்டம் ஸ்ட்ரெயினர் 2 இருக்குது. அதுக்கப்புறம் இது வழியாக இது செடிமெண்ட் ஃபில்டர்ஸ். இந்த 2மே இந்த ப்ளூ கலரில் இருக்குது. செடிமெண்ட் ஃபில்டர்னால் சாண்ட் ஃபில்டரில் மிஸ் ஆகி வர பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு செடிமெண்ட் ஃபில்டர். இது ஒன்று. 2மே 5 மைக்ரான் ஃபில்டர்ஸ். இதோட அவுட்புட் எடுத்து இது வந்து இந்த சுவிட்சை பார்த்துக்கோங்க. இது எல்பிஎஸ் சுவிட்சு, லோ ப்ரெஷர் சுவிட்சு. இது இதோட ஃபங்க்ஷன் எதுக்காகனா தண்ணி சப்போஸ் டேங்க்லேருந்து தண்ணி இல்லை அப்படின்னா மிஷினை கட் ஆஃப் போயிடுச்சு. இந்த மிஷின் வந்து எம்டியாக மோட்ரு, அந்த மோட்ரு அந்த ரா வாட்டர் மோட்ரு எது எம்டியாக ரன் ஆகிடக்கூடாதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். இது வந்து ஹை ப்ரெஷர் பம்பு. அடுத்தது இது ஹை ப்ரெஷர் பம்பு. ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து இது மெம்பரைன் 40 மெம்பரைன் 250 லிட்டருக்குள்ள மெம்பரைன். இதில் என்னாகி இதை வெளியில் என்னாகும், ஹை ப்ரெஷரில் உள்ளே போகும்போது RO வாட்டர் தனியாக தெரியும். இன்னொன்று இது வந்து RO வாட்டர். இது வந்து வேஸ்ட் வாட்டர், அப்படியே வேஸ்ட்டாக போகும். இது RO வாட்டர் வரும். இந்த RO வாட்டர் இங்கே சின்ன இடம்னா மேக்ஸிமம் 570 லிட்டரில் வைப்போம். டேங்க் பெரிய டேங்க் வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கு அவங்களோட ரெக்யூர்மெண்ட் சின்னது போதும் அப்படின்றதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஓட்ட போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட்ஸ் வச்சு சப்போஸ் டேங்க் ஃபுல்லாகிட்டா கட் ஆஃப் ஆகிறதுக்கு இது வச்சுருக்கோம். இது பவர் சப்ளை எடுத்துருக்கோம். இதுதான் இதோட ப்ராசஸ். இதோட ப்ரெஷர் கேஜஸ் முன்னால் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் ஆக்சுவலாக இந்த சீட்டாக இருக்குது. இது RO கண்ட்ரோல் பேனல் ஃபுல் ஆட்டோமேட்டிக். அவ்வளோதான்.